I discipline my body and make it my slave. நாம் கற்றுக்கொண்ட அந்த மனப்பாட வசனம் என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்தி. We can say like this: I discipline my tongue, I discipline my thought life, I discipline my eyes. நாம் இப்படியாக நாம் அந்த வசனத்தை சொல்லலாம். நான் என்னுடைய நாவை, என்னுடைய கண்களை, என்னுடைய சிந்தை வாழ்க்கையை ஒடுக்கி கீழ்ப்படுத்தி. So if I don't do that, I'll be disqualified. நான் அதை செய்யவில்லை என்றால் நான் ஆகாதவனாய் போய்விடுவேன். When the Holy Spirit says don't entertain that thought, then I have to yield to the working of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக உனக்குள் இருக்கக்கூடிய அந்த சிந்தைக்கு நீ இன்னும் தீனி போடாதே என்று அவர் சொல்லும் பொழுது உடனடியாக அந்த சத்தத்திற்கு நான் கீழ்ப்படிய வேண்டும். So I just want to start from this verse in Romans chapter 6. ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் உள்ள இந்த வசனத்திலிருந்து நான் ஆரம்பிக்க விரும்புகிறேன். Verse 17 and 18. ரோமர் 6:17-18. We read, but God be thanked that though you were slaves of sin, yet you obeyed from the heart that form of doctrine to which you were delivered, and having been set free from sin, you became slaves of righteousness. ரோமர் 6:17-18 வசனங்கள். முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாயிருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். So this verse starts with the phrase, there was a time we were slaves of sin. இந்த வசனமானது இப்படிப்பட்ட வார்த்தையை கொண்டு ஆரம்பிக்கிறது. முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாய் இருந்தீர்கள். What is the meaning slaves of sin? That means we were wholeheartedly yielding ourselves, our members, our thought life, tongues, eyes to sin. பாவத்திற்கு அடிமைகளாய் இருந்தோம் என்றால் நாம் மனப்பூர்வமாய் நம்மளுடைய கண்களை, நம்மளுடைய மனதை, நம்மளுடைய சிந்தையை நாம் மனப்பூர்வமாய் நாம் பாவத்திற்கென்று இணங்கி ஒப்பு கொடுத்தோம். How this verse is ending, we become slaves of righteousness. இந்த வசனமானது எப்படி முடிகிறது? நீதிக்கு அடிமைகள் ஆனீர்கள். That means we only want to do what is right, righteousness, what is pleasing to the Lord. அதற்கு அர்த்தம் என்னவென்றால் தேவனுக்கு எது பிரியமோ, எது நீதியோ அதை மாத்திரமே நாம் செய்ய மனதாய் இருக்கிறோம். I just deeply wanting only my eyes and tongue and thought life and every member of the body so that I can be a slave of righteousness. That means I only wholeheartedly wanting that only in my life. அப்படி என்றால் என்னுடைய வாழ்க்கையிலே நான் முழு இருதயத்தோடு கூட என்னுடைய நாவு, என்னுடைய மனது, என்னுடைய சிந்தை எல்லாமே தேவனுக்கென்று இருக்க வேண்டும் என்று நான் முழு இருதயத்தோடு விரும்புவது. Even if somebody gives me crores of rupees, you want to sin? No, I just don't want that at all. அப்படி என்றால் ஒருவர் எனக்கு கோடிக்கணக்கான ஒரு பணத்தை கொடுத்து நீ பாவம் செய்வாயா என்று கேட்டாலும் கூட இல்லை, எனக்கு பாவத்தின் மீது விருப்பமில்லை என்று நாம் சொல்வோம். How that transformation came about? எப்படி அந்த மாறுதல் இப்பொழுது நடைபெற்றது? What does this verse say? இந்த வசனம் என்ன சொல்கிறது? It's written, we obeyed from the heart the form of teaching to which you were committed. இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. What is the meaning from the heart? மனப்பூர்வமாய் என்றால் இருதயத்திலிருந்து என்றால் என்ன அர்த்தம்? Wholeheartedly, joyfully, gladly we give ourselves to that. அப்படி என்றால் முழு மனப்பூர்வமாய் முழு இருதயத்தோடு சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் தேவனுக்கென்று நம்மை ஒப்பு கொடுப்பது. So what is that form of teaching? ஆகவே அந்த உபதேசம் என்ன? Because it's very important to know that, because only if I wholeheartedly give myself to that every day, this transformation will take place. இது மிகவும் முக்கியம். நான் மனப்பூர்வமாய் என்னுடைய மாற்றத்திற்கு நான் ஒப்பு கொடுத்தால்தான் இந்த மாற்றம் என்பது சாத்தியமாய் இருக்கிறது. Say, these are the truths we hear
we can say every Sunday in the church. அப்படி என்றால் இந்த உபதேசங்கள் நாம் ஒவ்வொரு நாளும் சபையிலே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் நாம் கேட்கக்கூடிய First of all, சத்தியம். it is living daily in total repentance. அப்படி என்றால் நாம் ஒவ்வொரு நாளும் முழுவதுமாய் மனம் திரும்புகிற ஒரு வாழ்க்கை வாழ்வது. Secondly, every day seeking to be filled with the Holy Spirit. இரண்டாவதாக ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருக்கும்படி வாஞ்சிப்பது. Third, மூன்றாவது walk by the Spirit, that is every day follow the leading of the Holy Spirit. ஆவியிலே நடந்து ஒவ்வொரு நாளும் ஆவியின் வழி நடத்துதலிலே நாம் நடப்பது. And fourthly, we can say as the Holy Spirit shows the glory of Jesus and we get transformed according to that. Can you repeat it? As the Holy Spirit shows the glory of Jesus, we get changed into that image of Jesus. நான்காவதாக பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையை ஒவ்வொரு நாளும் நமக்கு காண்பிக்கும் பொழுது அந்த மகிமையின் சாயலுக்கு ஒப்பாக நாம் மாற முடியும். See, it is like, just think of gold which is mined from gold mine. ஒரு தங்க சுரங்கத்திலிருந்து எடுக்கப்படுகிற ஒரு தங்கத்தை நினைவு கூறுங்கள். How it is turned to a, we can say, a cup, a golden cup which a king can use. அந்த தங்க சுரங்கத்திலிருந்து எடுக்கக்கூடியதான அந்த தங்கம் இப்பொழுது ராஜாக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு தங்க பாத்திரமாக எப்படி மாறுகிறது? That gold will be going through a process where it is melted at intense fire and slowly that it is put to a mold by which that gold cup is formed. அந்த தங்கத்திலிருந்து சுரங்கத்திலிருந்து எடுக்கப்பட்ட தங்கமானது ஒரு அக்கினி சூளையிலே போட்டு முற்றிலுமாக உருக்கப்பட்டு இப்பொழுது அது ஒரு அச்சிலே ஊற்றப்பட்டு ஒரு தங்க பாத்திரமாக மாறுகிறது. That cup can be used by the king. இப்பொழுது அந்த பாத்திரம் ராஜாக்களினால் பயன்படுத்தப்படும். You know, that is a calling to which each of us are called. அந்த ஒரு அழைப்புக்குத்தான் நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். So we have to wholeheartedly every day give ourselves to this form of teaching. ஆகவே இப்படிப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நாம் மனப்பூர்வமாய் முழு இருதயத்தோடு நாம் நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். It is not sufficient that on Sundays I give myself to this form of teaching. That will not help. ஏதோ ஞாயிற்றுக்கிழமைகள் மாத்திரமே இந்த உபதேசத்திற்கு நான் என்னை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்றால் அது நமக்கு பிரயோஜனப்படாது. We have to give ourselves to this form of teaching every day of our life. இந்த உபதேச சட்டத்திற்கு நாம் ஒவ்வொரு நாளும் நம்மை நாமே நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். Say something like, say for example, we may be a small mango plant. நாம் உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் நாம் சாதாரண ஒரு மரத்தை போல ஒரு செடியை போல நாம் இருக்கலாம். It takes some years for that mango to become a tree and be full of fruits. அந்த மாமர செடி வளர்ந்து கனி கொடுப்பதற்கு அநேக ஆண்டுகள் எடுக்கும். So there is a process. We are also in a process. ஆகவே அது ஒரு முறைமை. We all of us are in a process. நாம் எல்லோருமே அந்த முறைமைக்கு உட்பட்டு இருக்கிறோம். So we have to give ourselves to this form of teaching wholeheartedly. ஆகவே மனப்பூர்வமாய் இந்த உபதேசத்திற்கு நம்மை முழுமையாய் நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். So I want to explain these four things in detail. ஆகவே இந்த 4 காரியங்களையும் நான் விவரித்து சொல்ல விரும்புகிறேன். First of all, living in repentance daily. முதலாவது ஒவ்வொரு நாளும் மனம் திரும்புவது. You know how we can know the seriousness of sin? நாம் எப்படி பாவத்தின் சீரியத்தை அதனுடைய அகோரத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும்? See, I think first of all, if we look into the Garden of Eden, God gave Adam and Eve only one commandment. ஏதேன் தோட்டத்தை நாம் நோக்கி பார்ப்போம் என்றால் தேவன் ஆதாம் ஏவாளுக்கு ஒரே ஒரு பிரமாணத்தை தான் அவர் கொடுத்தார். When they disobeyed, what happened? அவர்கள் கீழ்ப்படியாமல் போன பொழுது என்ன நடந்தது? Driven out of the Garden of Eden. அவர்கள் அந்த ஏதேன் தோட்டத்திற்கு வெளியே துரத்தப்பட்டார்கள். Just one sin. ஒரே ஒரு பாவம். That is the way God views sin. That is the way God views sin. அப்படியாகத்தான் ஆண்டவர் பாவத்தை பார்க்கிறார். If you want to see the seriousness of sin, look at Calvary. பாவத்தின் அகோரத்தை பார்க்க வேண்டும் என்றால் நீங்கள் கல்வாரியை நோக்கி பாருங்கள். I think we all know that verse in Habakkuk chapter 1:13. God is so holy, he cannot even look at sin. ஆபக்குக் 1:30 நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம்.
ஒன்று 3 நாம் அறிந்திருக்கிறோம். 13. 1:13 நாம் அறிந்திருக்கிறோம். தேவன் எவ்வளவு பரிசுத்தர் என்றால் அவரால் பாவத்தை பார்க்க கூடாத அளவுக்கு அவர் பரிசுத்தர். See, God is so righteous, so holy. தேவன் அவ்வளவு பரிசுத்தர், அவ்வளவு My sin, your sin fully was laid on Jesus Christ. உங்களுடைய பாவம் என்னுடைய பாவம் முற்றிலுமாய் இயேசு கிறிஸ்துவின் மீது வைக்கப்பட்டது. And on Jesus, that terrible anger of God was there when he was hanging on the cross. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது தேவனுடைய கோபாக்கினை அவர் மீது இருந்தது. You know, we have to always remember that is the way God views sin all the time. அந்த விதத்தில் தான் ஒவ்வொரு நாளும் தேவன் பாவத்தை பார்க்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். When we really come to know the way in which God looks at sin, தேவன் பாவத்தை பார்க்கிற விதத்தை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது we begin to mourn over sin in our life. பாவத்து நம் மீது உள்ள நம் வாழ்க்கையின் மீது உள்ள அந்த பாவத்தை பார்த்து நாம் துக்கித்து அழ ஆரம்பிப்போம். The moment we have got one sin in our life, God turns his face away. He cannot have fellowship with us. தேவன் நம் வாழ்க்கையிலே ஏதோ ஒரு பாவத்தை பார்த்த உடனே அவர் தம்முடைய முகத்தை திருப்பிக் கொள்வார். நம்மோடு கூட அவரால் ஐக்கியம் கொள்ள முடியாது. We cannot even tolerate one sin, one dot of sin in our life. ஒரு பாவத்தை கூட தேவனால் சகித்துக் கொள்ள முடியாது. And we have to remember that if we give a small area in our life to devil, he will destroy our life. That is enough for devil to destroy our life. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சிறிய பகுதியை சாத்தானுக்கு கொடுத்தால் நம் வாழ்க்கை முழுவதுமாய் அவன் அழித்து விடுவான். ஒரு சிறிய பகுதி அவனுக்கு போதுமானது. There is a verse in 2 Corinthians 5:21 which says like this: He who knew no sin became a sin for us, that we can become the righteousness of God in Christ Jesus. 2 கொரிந்தியர் 5:21 நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். See, just think of it. He never knew sin. பாவமே அறியாத அவர் தம்முடைய வாழ்க்கையில் பாவத்தை அறியவே இல்லை. He became total sin on the cross for us. ஆனால் நமக்காக சிலுவையிலே முற்றிலும் பாவமானார். It's something like, just imagine we have dropped into a septic tank. ஒரு செப்டிக் டேங்க்குள்ள நாம முழுவதுமாய் விழுந்ததை போல. Imagine I was at the bottom of it and I was just dying. நான் அந்த செப்டிக் டேங்க்ல அடி மட்டத்திலே விழுந்து இப்பொழுது நான் செத்துக் கொண்டிருக்கிறேன். Jesus entered into that septic tank for me. இப்பொழுது இயேசு கிறிஸ்து எனக்காக அந்த செப்டிக் டேங்க்குள்ளாக அவர் இறங்குகிறார். He made sure that even one drop of it does not go inside. அந்த செப்டிக் டேங்க்ல ஒரு சொட்டு நீர் கூட உள்ளே போகாதபடிக்கு அவர் பாதுகாத்துக் கொண்டார். He went to the bottom, took me up and saved me. அந்த பாதாளத்திற்கு அந்த சாக்கடைக்குள்ளாக கீழே சென்று என்னை தூக்கி அவர் மேலே எடுத்து வந்தார். That is what it's written. He became a total sin for me, so that today I can become the righteousness of God in Christ Jesus. இன்றைக்கு நாம் தேவனுடைய நீதியாக இருக்கும்படி அவர் முற்றிலும் நமக்காக பாவமானார். We should remember that tremendous work of Jesus all the time in our life. நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த மிகப்பெரிய செய்கையை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். As we understand the hatred of God towards sin, I also begin to take sin seriously in my life. தேவன் எவ்வளவாய் பாவத்தை வெறுக்கிறார் என்பதை நான் அறிந்து கொள்ள நானும் என்னுடைய வாழ்க்கையில் பாவத்தை குறித்து மிகவும் ஜாக்கிரதையுள்ள மனுஷனாக நான் மாறுகிறேன். That is why it is written in 2 Corinthians 7 that godly sorrow produces repentance without regret leading to salvation. ஆகவே தான் 2 கொரிந்தியர் 7 தேவ பக்திக்கு ஏற்ற துக்கம் மனம் திரும்புதலை உண்டாக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. As I begin to really have that sorrow that leads to repentance, it produces in me a passion for God, a fear of God, zeal for God. இப்படி ஒவ்வொரு நாளும் நான் மனம் திரும்பிக் கொண்டிருக்கும் பொழுது தேவனுக்கென்று ஒரு வைராக்கியம், ஒரு வாஞ்சையோடு கூட நான் மனம் திரும்பி தேவனுக்கென்று நான் வாழ முடியும். That is the first form of doctrine to which we are committed. இந்த ஒரு உபதேச சட்டத்திற்கு தான் முதலாவது நாம் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிய வேண்டும். If we take sin lightly in our life,
I want to tell you this transformation from slave of sin to slave of righteousness will never take place. நாம் பாவத்தை அஜாக்கிரதையாய் லேசாக நாம் எடுத்துக்கொள்வோம் என்றால் பாவத்திற்கு அடிமையாயிருந்து இப்பொழுது நீதிக்கு அடிமையாயிருக்கிறேன் என்கிற இந்த மாற்றமானது சாத்தியமே அல்ல. So I remember what Charles Finney said. He said the reason for shallowness in the life of maximum of Christians is because repentance is not proper in their life. Charles Finney. சார்ல்ஸ் ஃபின்னி இப்படியாக அவர் சொன்னார், கிறிஸ்தவர்களில் அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில் ஆழமற்ற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரே காரணம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் மனம் திரும்புதலை அவர்கள் ஜாக்கிரதையாக எடுத்துக்கொள்ளவில்லை. I want to tell you that if you are living a shallow life, take repentance very very seriously in your life. இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு ஆழமற்ற கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் நீங்கள் மனம் திரும்புதலை ஜாக்கிரதையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். Ask God to show you how God looks at sin. ஆண்டவர் தேவன் பாவத்தை எப்படி பார்க்கிறார் என்பதை நீங்கள் அறியும்படிக்கு உதவி செய்யுமாறு ஆண்டவரிடத்திலே கேளுங்கள். Look at Garden of Eden, look at Calvary. You can see the hatred to which God looks at sin. ஏதேன் தோட்டத்தை பாருங்கள், கல்வாரி சிலுவையை பாருங்கள், தேவன் எவ்வளவாய் பாவத்தை வெறுக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். That will make us mourn and cry over sin. அது பாவத்தின் மீது நாம் துக்கித்து அழுவதற்கு நமக்கு ஏதுவாய் இருக்கும். Okay, second thing is to be every day filled with the Holy Spirit. இரண்டாவதாக ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருப்பது. See, if I want to tell you one important condition for being filled with the Holy Spirit is proper repentance. பரிசுத்த ஆவியினால் ஒவ்வொரு நாளும் நிறைந்திருப்பதற்கு ஒரே ஒரு நிபந்தனை சரியான மனம் திரும்புதல். See, that is written in Acts chapter 2:38. We can see that verse. அப்போஸ்தலர் நடபடிகள் 2:38 எழுதப்பட்டிருக்கிறது. Peter said, repent, and if you can just drop that middle part which is telling about baptism, look at the last part. It's written, we can read like this: repent and you shall receive the gift of the Holy Spirit. 2:38 நடுப்பகுதியை நாம் விட்டு விட்டோம் என்றால் நீங்கள் மனம் திரும்பி பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் என்று just நாம் what is written, repent and you shall receive the gift of the Holy Spirit. என்ன எழுதியிருக்கிறது என்று பாருங்கள், நீங்கள் மனம் திரும்பி பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். See, something like, imagine Jayshilin is giving me a gift to me. He is offering a gift like this. அது உதாரணமாக ஜெய்சிலன் அவர்கள் இப்பொழுது ஒரு வெகுமதியை எனக்கு தருகிறார். I am turning like this. I cannot receive that. நான் இப்படி திரும்பிக் கொண்டிருப்பேன் என்றால் என்னால் அதை பெற்றுக்கொள்ள முடியாது. Imagine even if I turn to say 90 degree, still I cannot receive it. 90 டிகிரி கோணத்திலே நான் திரும்பி இருந்தாலும் கூட நான் அதை பெற்றுக்கொள்ள முடியாது. Even if I turn to 120 degree, I cannot receive it. நான் 120 டிகிரி திரும்பி இருந்தாலும் கூட நான் அதை பெற்றுக்கொள்ள முடியாது. Not even 150 degree. 150 டிகிரி திரும்பி இருந்தால் கூட என்னால் பெற்றுக்கொள்ள முடியாது. It should be 180 degree. நான் 180 டிகிரி நான் திரும்பி இருக்க வேண்டும். See, that is one main reason why people wait for years and they don't really receive the gift of the Holy Spirit. இந்த ஒரு காரணத்தின் நிமித்தமாகவே அநேக கிறிஸ்தவர்கள் அநேக வருடங்களாய் காத்திருந்தும் பரிசுத்த ஆவியின் அந்த நிறைவை அவர்கள் பெற்றுக்கொள்வதில்லை. See, it's a gift. You cannot earn it. By your work you cannot earn it. இது ஒரு வரம், இது ஒரு நன்கொடை. இதை நாம் கிரியைகளால் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. See, another important condition is total submission of myself to Jesus Christ. இன்னொரு நிபந்தனை என்னை முற்றிலுமாய் இயேசு கிறிஸ்துவுக்கு அர்ப்பணிப்பது. That is what is written in Romans 12:1. ரோமர் 12:1 அதுதான் எழுதப்பட்டிருக்கிறது. 12:1, we all know that verse, that we are to offer our body, present our body as a living sacrifice to God, holy and acceptable to God, which is the reasonable service of worship. நாம் எல்லோருமே அறிந்திருக்கக்கூடியதான ஒரு வேத வசனம், நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். In the Old Testament, when sacrifice is put
totally on the altar, fire from heaven will fall on that sacrifice. பழைய ஏற்பாடுகளிலே அந்த பலி செலுத்தப்படும் பொழுது அது முற்றிலுமாய் அந்த பலிபீடத்திலே வைக்கப்படும் பொழுது பரத்திலிருந்து அந்த அக்கினி வந்து அதை எரித்து In போட்டது. the same way, I also have to put myself, my thought life, my eyes, my ears, my tongue, my hand, my feet, my ambition, my longing for money, everything I have to put on the altar. அதே விதமாக என்னுடைய சரீரம், என்னுடைய கண்கள், என்னுடைய கை, என்னுடைய நாவு, என்னுடைய மனது, என்னுடைய சிந்தனை, என்னுடைய எண்ணங்கள், ஏக்கங்கள், என்னுடைய அபிலாஷைகள் எல்லாவற்றையும் நான் பலிபீடத்திலே வைக்க வேண்டும். See, Amy Carmichael said something like this. ஏமி கார்மைக்கேல் அவர்கள் இப்படியாக ஒன்றை Just சொன்னார்கள். imagine this room is blocked with all some wooden thing completely. It's around 11:15. Then it will be total darkness inside. இந்த இந்த அறை முழுவதுமாக மர சட்டங்களினால் அடைக்கப்பட்டிருக்கிறது. 11:15 மணி ஆகிறது. ஆனாலும் இந்த அறையானது முழு இருட்டாக காணப்படும். What should we do for light to come in? இப்பொழுது வெளிச்சம் உள்ளே வர வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? Just open the windows, open the doors. Light will automatically come in. இப்பொழுது நாம் ஜன்னல்களை திறந்து விட்டால் போதும், வெளிச்சம் தானாக உள்ளே வரும். See, she said that is exactly what we also have to do. When we repent and when we submit everything to God and when we fulfill the conditions for receiving the baptism of the Holy Spirit, நாம் முற்றிலுமாய் மனம் திரும்பி நம்மை முற்றிலுமாய் தேவனுக்கு நாம் அர்ப்பணிக்கும் பொழுது by faith we can receive the gift of the Holy Spirit. விசுவாசத்தினாலே தேவனுடைய அந்த பரிசுத்த ஆவியின் வரத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். See, I told you Jayashalin is offering a gift to me. That is, we can say God offering Holy Spirit of grace to us. So ஜெய்சிலன் அவர்கள் எனக்கு ஒரு கிஃப்டை தருகிறார்கள் என்று சொன்னேன். அதற்கு தேவன் எனக்கு பரிசுத்த ஆவியின் அந்த வரத்தை தருகிறார். What should I do? I should receive that. நான் என்ன செய்ய வேண்டும்? நான் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். That is by faith. By faith I can receive that. நான் அதை விசுவாசத்தினாலே பெற்றுக்கொள்ள முடியும். See, when we really meet the conditions, that moment we can receive by faith the gift of the Holy Spirit. When we really meet the conditions, that moment we can receive the gift of the Holy Spirit by faith. நாம் அந்த மனம் திரும்புதலின் நிபந்தனைகளை நாம் முற்றிலுமாய் நாம் அதை கடைபிடிக்கும் பொழுது நாம் பரிசுத்த ஆவியின் வரத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். Faith is I am receiving from God and say thank you Lord very much, thank you Lord very much. And நான் விசுவாசம் என்பது தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்வது. so I want to ask you, each of you, have you really submitted everything to God? ஆகவே நான் உங்கள் ஒவ்வொருவரிடத்திலும் நான் இந்த கேள்வியை கேட்க விரும்புகிறேன். நீங்கள் ஒவ்வொருவரும் முற்றிலுமாய் உங்களை தேவனிடத்திலே அர்ப்பணித்திருக்கிறீர்களா? Have you truly repented every day? நீங்கள் முற்றிலுமாய் மனம் திரும்பி இருக்கிறீர்களா? See, that is the way I can receive today the gift of the Holy Spirit. That's the way I can receive tomorrow. That's the way I can receive gift of the Holy Spirit every day in my life. அந்த விதத்தில் தான் நான் இன்றைக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நாளைய தினத்திற்கு நான் பெற்றுக்கொள்ள முடியும். என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் இந்த விதத்தில் தான் நான் பெற்றுக்கொள்ள முடியும். I want to tell you, this should not be receiving the baptism of the Holy Spirit should not be a date in our life. A date, a past date in our life. நான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டது என்பது ஏதோ கடந்த வருடங்களிலே ஏதோ ஒரு நாளிலே பெற்றுக்கொண்டேன் என்ற ஒரு காரியமாக இருக்கக்கூடாது. I have to receive it every day in my life. அதை நான் ஒவ்வொரு நாளும் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். See, David Brainerd said, a person who is trying to live Christian life without the baptism of the Holy Spirit is like a person without fingers trying to do manual work. டேவிட் பர்னார்ட் என்பவர் அவர் இப்படியாக சொன்னார், ஒரு கிறிஸ்தவ மனுஷன் பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றுக்கொள்ளாமலே கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முயற்சிப்பது என்பது ஒரு மனுஷன் தன்னுடைய கைகளிலே விரல்களே இல்லாமல் ஒரு வேலையை செய்ய முயற்சிப்பது போல. Just think a person does not have 10 fingers and he is trying to dig something. Will he be able to do anything? சற்று நினைத்து பாருங்கள், ஒரு மனுஷன் ஒரு தோண்டக்கூடிய ஒரு வேலையை செய்ய முயற்சிக்கிறான், ஆனால் அவனுக்கு 10 விரல்கள் இல்லை, அவனால் எதையாவது தோண்ட முடியுமா? See, that is exactly what we are trying to live our Christian life without the power of the Holy Spirit every day in our life. அதே காரியத்தை தான் நாமும் பரிசுத்த ஆவியின் ஒத்தாசை இல்லாமலே கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ நாம் முயற்சிக்கிறோம். Now let's turn to the third form of teaching to which we are committed.
ஆகவே நாம் இப்பொழுது மூன்றாவது நாம் கேட்ட அந்த உபதேச சட்டத்திற்கு கீழ்ப்படிய வேண்டிய அந்த மூன்றாவது காரியத்தை நாம் It is பார்ப்போம். not enough that we are filled with the Holy Spirit every day. நாம் ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருப்பது மாத்திரம் போதாது. Galatians 5:16 says, கலாத்தியர் 5:6 சொல்லுகிறது, walk in the Spirit and you will not fulfill the lust of the flesh. கலாத்தியர் 5:16 5:16 ஆவியின்படி ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை You know நிறைவேற்றாதிருப்பீர்கள். what is the meaning of walk by the Spirit? ஆவியிலே ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள் என்றால் என்ன Walk அர்த்தம் by the தெரியுமா? Spirit means follow the leading of the Holy Spirit. ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள் என்றால் பரிசுத்த ஆவியினுடைய அந்த மெல்லிய சத்தத்தை கேட்டு நடப்பது. Holy Spirit says, you cannot talk like that. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவார், நீ அப்படி பேச முடியாது, Keep your mouth shut now. உன்னுடைய வாயை மூடு. That thought is coming to your thought life. You should not entertain it. இந்த சிந்தையானது உன்னுடைய சிந்தை வாழ்க்கைக்குள்ளாக வருகிறது, இதற்கு நீ இன்னும் மேலும் தீனி போடக்கூடாது. You cannot go to that place. I will not allow you to go to that place. நீ அந்த இடத்திற்கு செல்லக்கூடாது, நீ செல்வதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன். I want you to ask forgiveness to your wife or husband quickly. நீ உன்னுடைய மனைவியினிடத்திலோ கணவனிடத்திலோ சீக்கிரமாய் நீ மன்னிப்பு கேட்க வேண்டும். See, as we listen to the Holy Spirit's voice in our life and yield ourselves, you know what is written? You shall not fulfill the tremendous desires of our flesh. இப்படி ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியினுடைய மெல்லிய சத்தத்திற்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்றால், நம்மளுடைய மாம்சத்திலே காணப்படுகிற அந்த மிகப்பெரிய இச்சைகளை நாம் நிறைவேற்றாதிருப்போம். We can also see this verse in Titus chapter 2 verse 11. தீத்து 2:11 நாம் இந்த வசனத்தையும் நாம் வாசிக்கிறோம். The grace of God which brings salvation has appeared to all men. எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி. See, God's Holy Spirit is already available to all of us. தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் நம் எல்லோருக்குமே ஏற்கனவே அவர் பிரசன்னமாகி It's something இருக்கிறார். like saying now it's 11 o'clock, 11:30, sunlight is available to all of us. அது எப்படி என்றால் ஏற்கனவே 11:30 மணி ஆகிவிட்டது, சூரிய வெளிச்சம் என்பது எல்லோருக்குமே அது கிடைக்கத்தக்கதாக இருக்கிறது. Just like these things which we have put on the windows, if we are properly putting everywhere, it will be darkness here. நாம் இப்பொழுது இந்த ஜன்னல்களிலே போட்டிருக்கிற இந்த அட்டையை நாம் எல்லா இடத்திலுமே நாம் போட்டிருப்போம் என்றால் முற்றிலும் இருளாக இருக்கும். But when we remove that, light will automatically come ஆனால் in. நாம் அதை எடுத்து போடுவோம் என்றால் வெளிச்சம் தானாக உள்ளே That வந்துவிடும். is what is written here. Grace of God has appeared to everybody. அதுதான் இங்கே எழுதப்பட்டிருக்கு. தேவனுடைய கிருபையானது ஏற்கனவே எல்லோருக்கும் பிரசன்னமாகி I விட்டது. can receive it by faith every day in my life. ஒவ்வொரு நாளும் நான் விசுவாசத்தினாலே என்னுடைய வாழ்க்கையில நான் பெற்றுக்கொள்ள And what முடியும். does that grace of God, the Holy Spirit teaches us? அந்த தேவ கிருபையை பரிசுத்த ஆவியானவர் எப்படி நமக்கு போதிக்கிறார்? Teaches us to deny ungodliness. அது நாம் அவபக்தியை நாம் வெறுக்கும்படிக்கு நமக்கு Ungodly போதிக்கிறது. thoughts, ungodly words. அவபக்தியான வார்த்தைகள், அவபக்தியான சிந்தைகள், Ungodly way of living. அவபக்தியாய் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை முறை, Worldly lust. லௌகீக இச்சை. You know that we can see that lust for money, lust for pleasure, so many things are there. பணத்திற்கான இச்சை, நம்மளுடைய அநேக விருப்பங்கள். It teaches us to live soberly, means seriously in your Christian life, righteously and godly in the present அது age. தெளிந்த புத்தியோடும் நீதியோடும் தேவ பக்தியோடும் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணுவதற்கு நமக்கு போதிக்கிறது. Looking for the blessed hope and glorious appearing of our great God and Savior Jesus Christ, verse 13. 13ஆம் வசனத்திலே நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்திற்கும் மகா தேவனும் நம்ம இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படிக்கும் நமக்கு போதிக்கிறது. It's very important that we have to listen to that Holy Spirit's voice every day. ஆகவே ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பது என்பது மிகவும் முக்கியம். Otherwise, Holy Spirit cannot change us. அப்படி இல்லை என்றால் பரிசுத்த ஆவியானவரால் நம்மை மாற்ற முடியாது. And lastly, Holy Spirit shows us more and more the glory and the greatness of Jesus Christ. கடைசியாக பரிசுத்த ஆவியானவர் அதிகமாய் நம் இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையை நம்மிடத்திலே அவர் காண்பிக்கிறார். You know, it's so important
for all of us to get revelation on Jesus Christ. ஆகவே நாம் எல்லோருக்குமே இயேசு கிறிஸ்துவின் மீது ஒரு வெளிப்பாடை கொண்டிருப்பது நம் எல்லோருக்குமே I மிகவும் hope முக்கியம். all of you know that verse. Great is the secret of godliness. நாம் எல்லோருக்குமே இந்த வசனத்தை நாம் அறிந்திருக்கிறோம் என்று நான் நம்புகிறேன். பரிசுத்தம் ஆகுதல் ரகசியம். You know what is that secret? If you read in First Timothy chapter 3, it's written, it is Jesus Christ. He is the secret. தேவ பக்தியின் ரகசியம் 1 தீமோத்தேயு 3 எழுதப்பட்டிருக்கிறது. அது இயேசு கிறிஸ்துவே. If you maybe you can turn to that. Say First Timothy chapter 3 verse 15, 16. Yeah. Without controversy, great is the secret of godliness. 16ஆம் வசனம் 1 தீமோத்தேயு 3:16. அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடி. In NASB is written, he means Jesus, who came in our own flesh, who was vindicated in the spirit. So Jesus is that great secret of holiness. NASB வேதாகமத்திலே நாம் வாசிப்போம் என்றால், இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி இல்லவென்று விளங்கப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. So Jesus is that secret of godliness. ஆகவே இயேசு கிறிஸ்துவே இந்த தேவ பக்தியின் ரகசியமாய் இருக்கிறார். You know, as we see Jesus Christ more and more, the interest and the longing and desires, everything to the world and sin, everything goes away from our life. நாம் அதிகமாய் இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய மகிமையையும் நாம் பார்க்கும் பொழுது இந்த உலகத்தின் மீது நாம் கொண்டிருக்கக்கூடிய எல்லா விருப்பங்கள், பற்றுகள், ஈர்ப்புகள் எல்லாம் மங்கி போய்விடும். More we see Jesus, our interest for every other things will just vanish from our life. நாம் இயேசு கிறிஸ்துவை அதிகமாய் நாம் பார்க்கும் பொழுது இந்த உலகத்தின் மீது நாம் கொண்டிருக்கக்கூடிய எல்லா விருப்பங்களும் அற்று போகும். You know, that is what the Holy Spirit shows more and more. Glory of Jesus. அதைத்தான் இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையை தான் பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு காண்பிக்கிறார். We all know that verse 2 Corinthians 3:16. 2 கொரிந்தியர் 3:16 நாம் with unveiled face beholding as in a mirror the glory of the Lord are being transformed into the same image from glory to glory, just as by the Holy Spirit, the Lord the Spirit. 2 Corinthians 3:16. 3:18. நாம் எல்லோரும் 3:18 நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். Now we can come back to Romans chapter 6. இப்பொழுது we have read earlier. நாம் ஏற்கனவே வாசித்த ரோமர் 6ஆம் அதிகாரத்திற்கு நாம் வருவோம். See, we read that if we give ourselves every day to these 4 things in our life, இந்த 4 காரியங்களுக்கும் ஒவ்வொரு நாளும் நம்மை மனப்பூர்வமாய் ஒப்புக்கொடுப்போம் Lord, I என்றால், want to repent radically every day. ஒவ்வொரு நாளும் தீவிரமாய் மனம் திரும்புவதற்கு ஒப்புக்கொடுப்போம் I want என்றால், to receive the gift of the Holy Spirit every day in my life. ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியின் வரத்தை நான் பெற்றுக்கொள்ள I வேண்டும். want to listen to the voice of the Holy Spirit every day. ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவருடைய மெல்லிய சத்தத்துக்கு நான் செவி கொடுக்க வேண்டும். I should allow the Holy Spirit to show me Jesus Christ more and more. இயேசு கிறிஸ்துவை என்னுடைய வாழ்க்கையில் அதிகமாய் காண்பிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவரை நான் அனுமதிக்க வேண்டும். See, sometimes we fall. What should we do? Get up quickly. Go and walk. Continue to walk this way. அநேக வேளைகளிலே நாம் விழுந்து விடுவோம். அப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? உடனடியாக எழுந்து இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் நடக்க வேண்டும். Never get discouraged if you fall many times. Get up quickly. Lord, this is the path I want to go. அநேக முறை நாம் விழுந்தாலும் சோர்ந்து போகாமல், ஆண்டவரே இந்த பாதையில் தான் நான் நடக்க விரும்புகிறேன். If நான் I give myself totally, you know what happens is written here. Slowly you will be freed from sin. இப்படி நாம் முற்றிலுமாய் மனப்பூர்வமாய் நாம் கீழ்ப்படியும் பொழுது பாவத்தினின்று கொஞ்சம் கொஞ்சமாய் நாம் விடுதலை பெறுவோம். That is what is written verse 18. We will be slowly freed. That power of anger will slowly move away. Power of sexual sin, power of anxiety, power of discouragement. Slowly we can see that is losing its grip in our life. 18ஆம் வசனத்திலே நாம் வாசிப்பது போல நாம் இப்படி
மனப்பூர்வமாய் நாம் அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாய் பாவத்தினுடைய வல்லமை, கோபத்தினுடைய வல்லமை, எரிச்சல், பாலிய இச்சை, இப்படி அநேக வல்லமை கொஞ்சம் கொஞ்சமாய் குறைவதை நாம் And பார்க்க what முடியும். happens? We'll become slaves of righteousness. அப்படியாக நடந்து என்ன நடக்கிறது? நாம் நீதிக்கு அடிமைகளாகிறோம். See, he is explaining the same thing in verse 19. 19வது வசனத்திலே அதே காரியத்தை You can read, விவரித்து brother, சொல்லுகிறார். verse 19. 19ஆம் வசனம், உங்கள் மாம்ச பலவீனத்து நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்புக் கொடுத்தது போல் இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக்கொடுங்கள். See, there was a time in which where my thought life, my eyes, my tongue, everything I wholeheartedly gave to my lust. நம்மளுடைய வாழ்க்கையின் ஒரு காலகட்டத்திலே நம்மளுடைய மனது, நம்மளுடைய சிந்தனை, நம்மளுடைய இருதயத்தை முழுவதுமாய் அசுத்தத்திற்கென்று நாம் ஒப்பு கொடுத்த காலங்கள் உண்டு. Here, the same way today, what you have to do, give your members as slaves to righteousness. இப்பொழுது இங்கே என்ன எழுதப்பட்டிருக்கு என்று பாருங்கள். இப்பொழுது உங்கள் அவயவங்களை பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக்கொடுங்கள். See, I was reading a commentary on what is written about slave. That person said there are 4 qualities of a slave. அடிமை என்றால் என்ன என்று ஒருவர் எழுதின ஒரு காரியத்தை குறித்து வாசித்தேன். அவர் அடிமைக்கு 4 குணாதிசயங்கள் First உண்டு. is, slave is one who is born into the condition of slavery. அடிமை என்பவன் அந்த அடிமைத்தனத்தின் நிபந்தனைக்கு ஊடாக பிறந்தவன். Second, a slave is someone whose will is swallowed up in the will of another. அவனுடைய இரண்டாவது அடிமை என்பவன் அவனுடைய சித்தமானது இன்னொருடைய சித்தத்திற்கு முற்றிலுமாய் அவனுடைய சித்தத்திற்குள்ளாக விழுங்கப்பட்ட ஒன்று. Third, slave is bound by the master so that only death can break that bond. மூன்றாவது அடிமை என்பது அந்த எஜமானனால் சுற்றிலும் வளைக்கப்பட்டதாய் அவனுடைய மரணம் மாத்திரமே அவனை பிரிக்கக்கூடியதாக இருக்கும். Fourth, slave is someone who serves the master to the disregard of his own interest. நான்காவதாக அடிமை என்பவன் தன்னுடைய விருப்பங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு தன்னுடைய எஜமானுடைய விருப்பத்திற்கு முற்றிலுமாய் ஊழியம் செய்யக்கூடியவன். That is the way once we just think of our olden days when we were slaves of sin. Think of these 4 things. When I was a slave of sin, நாம் பாவத்திற்கு அடிமையாய் அந்த முற்காலத்திலே நாம் இருக்கும் பொழுது இந்த 4 காரியங்களையும் சற்று நினைத்து பாருங்கள். I was born into the condition of slavery. From my birth, I was a slave of sin. நான் அந்த அடிமைத்தனத்திற்கு உட்பட்டு நான் பிறந்தேன். அதாவது அடிமையாகவே நான் பிறந்தேன். My will was swallowed up in the will of my flesh and devil. என்னுடைய சித்தமானது சாத்தானுடைய சித்தத்திற்கும் பாவத்தினுடைய சித்தத்திற்கும் முற்றிலுமாய் உட்பட்டதாய் இருந்தது. I was bound by this master so that only death can break. That means till the death I will be, even after death I will be serving devil only. நான் அதாவது மூன்றாவதாக அவனுடைய எல்லைக்கு உட்பட்டவனாய், சாத்தானுடைய எல்லைக்கு உட்பட்டவனாய் நான் இருந்தேன். மரணம் மாத்திரமே என்னை பிரிக்கக்கூடியதாக இருந்தது. அதாவது நான் வாழும் பொழுதும் பாவத்திற்கு அடிமையாக இருந்தேன், மரித்தும் பாவத்துக்கு அடிமையாக இருப்பேன். And lastly, I was serving the master, what the master says, what the devil says, what the flesh says, to the disregard of my own interest. அடுத்ததாக சாத்தான் என்னுடைய எஜமானன், அவன் என்ன சொன்னானோ என்னுடைய விருப்பத்திற்கு அப்பாற்பட்டு அவன் என்ன செய்கிறானோ அதைத்தான் நான் செய்தேன். But you know, when we are really born again, ஆனால் நாம் மெய்யாய் நாம் மனம் திரும்பும் பொழுது, மறுபடியும் பிறக்கும் பொழுது, when we truly repent and give ourselves to this form of teaching, நாம் மெய்யாய் மனம் திரும்பி இப்படிப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நம்மை மனப்பூர்வமாய் ஒப்புக் கொடுக்கும் now பொழுது, think of these 4 things again. இந்த 4 காரியங்களை மீண்டுமாய் நினைத்து பாருங்கள். First of all, we are slave of God. We are born again into that condition of slavery to Jesus Christ. நாம் தேவனுக்கு அடிமைகளாய் நாம் பிறந்தோம். இயேசு கிறிஸ்துவுக்கு அடிமை, இயேசு கிறிஸ்துவின் அடிமைத்தனத்திற்கு நம்மை நாம் ஒப்புக் கொடுக்கிறோம். If I give myself totally to this teaching, my will be swallowed up in the will of my master, that is Jesus Christ. நான் என்னை முற்றிலுமாய் இந்த உபதேசத்திற்கு என்னை ஒப்புக் கொடுப்பேன் என்றால்
என்னுடைய எஜமானனாகி இயேசு கிறிஸ்துனுடைய சித்தம் முழுவதுமாய் நான் That means ஆட்கொள்ளப்பட்டிருப்பேன். every day I'll say, Lord, I just want to do your will only. I don't want to do my will. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நான் உம்முடைய சித்தத்தை மாத்திரமே நான் செய்ய விரும்புகிறேன், என்னுடைய சித்தத்தை நான் செய்ய விரும்பவில்லை. Again, thirdly, I'm bound to the master so that only death can break that bond. மூன்றாவதாக என்னுடைய எல்லை முழுவதுமாய் என்னுடைய எஜமானரால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கும் மரணம் மாத்திரமே எங்களை பிரிக்கும். Jesus overcame death so that even after death I'll be serving him only. இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்தார், ஆகவே நான் மரித்தாலும் நான் அவருக்கே ஊழியம் செய்வேன். And I will be serving the master to the disregard of my own interest. என்னுடைய கடைசியாக என்னுடைய எஜமானனுக்கு என்னுடைய விருப்ப வெறுப்பங்களுக்கு அப்பாற்பட்டு என்னுடைய எஜமானனுடைய விருப்பத்திற்கே நான் முற்றிலுமாய் கீழ்ப்படிவேன். God has called us to become slaves of Jesus like that, slave of righteousness like that. இப்படியாக நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய அடிமையாய் நீதிக்கு அடிமைகளாகும்படிக்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். See, the greatest thing is we are living the time of grace of God. நாம் தேவ கிருபையின் காலங்களிலே நாம் வாழ்ந்து We are கொண்டிருக்கிறோம். not living under the law. நாம் பிரமாணத்திற்கு உட்பட்டவர்களாய் நாம் வாழவில்லை. Law of God, some commandments cannot lead us to this life. தேவனுடைய பிரமாணங்கள் ஏதோ சட்ட திட்டங்கள் நம்மை வழி நடத்த முடியாது. Grace of God can lead us to such a life. தேவனுடைய கிருபை இப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு நேராக நம்மை நடத்த There is a முடியும். poem which John Bunyan wrote. It goes something like this. ஜான் பனியன் அவர்கள் எழுதின ஒரு போயம் ஒன்று உண்டு. அது இப்படியாக சொல்லும்: Run, John, the law commands. Run, John, the law commands. ஓடு ஜான், இப்படியாக நம்மளுடைய பிரமாணங்கள் சொல்லுகிறது. But gives neither feet nor hands. It does not give feet or hands. ஆனால் அந்த பிரமாணங்கள் நமக்கு கையையோ காலையோ கொடுக்காது. That means law is telling run, but it's not there. I don't have feet, I don't have hand, how will I run? It's not possible. அப்படி என்றால் பிரமாணம் ஓடு என்று சொல்லுகிறது, ஆனால் எனக்கு ஓடுவதற்கு கையோ காலோ இல்லை. அப்படி என்றால் நான் எப்படி ஓட முடியும்? Now, far better news the gospel brings. ஆனால் மிகப்பெரிய ஒரு செய்தியை, நற்செய்தியை சுவிசேஷம் கொண்டு வருகிறது. It bids us fly and gives us wings. அது பறப்பதற்கு நமக்கு ரெக்கைகளை தருகிறது. And it gives us wings. அது ரெக்கைகளை தருகிறது. So just think of it. Law can only lead us to a very shallow life. Grace of God can give us wings so that we can even fly over mountains. நியாய பிரமாணமானது ஒரு ஆழமற்ற வாழ்க்கையை வாழ்வதற்கு தான் அது பிரயோஜனமாக இருக்கும். ஆனால் தேவ கிருபையானது பறப்பதற்கு நமக்கு ரெக்கைகளை தர முடியும். See, I just want to tell you a story and close. நான் ஒரு கதை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். The story of two dukes who lived in Spain. Dukes means like maybe ministers or something like that. ரெண்டு மினிஸ்டர்ஸ் ஸ்பெயின் நாட்டிலே அவர்கள் வாழ்ந்தார்கள். So one his name is Reynold, the other duke's name is Edmunds. ரெய்னால்ட், எட்மண்ட் என்கிற ரெண்டு மினிஸ்டர்ஸ். So these two dukes, they had small armies. They used to war with each other daily, almost every day. அவர்களுக்கென்று ஒரு சேனை இருக்கும். அவர்கள் ஏறத்தாழ ஒவ்வொரு நாளுமே அவர்கள் சண்டை போட்டுக் கொண்டிருந்தார்கள். See, one day Edmund managed to catch Reynolds. ஒரு காலகட்டத்திலே எட்மண்ட் ரெய்னால்டை அவர் சிறைப்பிடித்தார். And he took him to a huge castle, at a very height. In a small room, he put him there, imprisoned him. ஒரு மலை உச்சியிலே கொண்டு போய் அங்கே ஒரு இடத்திலே அவரை சிறைப்பிடித்து வைத்திருந்தார். அங்கே ஒரு கேசல். So people began to say to Edmund, see, actually they were brothers. So they used to say, see, you two are born and brought up as small children. You are very close brothers. Why are you doing that to your brother? அவர்கள் இருவருமே சகோதரர்களாக இருந்தார்கள். ஆகவே அவர்களிடத்திலே நீங்கள் இருவருமே சிறு வயதிலிருந்தே ஒன்றாய் பிறந்து வளர்ந்தவர்கள், ஏன் இப்படி ஒருவருக்கொருவர் இப்படி செய்து கொள்கிறீர்கள்? Edmunds, he will tell everybody, see, I put him in that castle, but he is free, he can go anytime. உடனே எட்மண்ட் இப்படியாக சொல்லுவார், நான் அவரை மலை உச்சியிலே கொண்டு போய் ஒரு கேசல்லே நான் வைத்திருக்கிறேன், அவர் தம்முடைய விருப்பப்படி அவர் எங்கு வேணாலும் செல்லலாம். So people said, you have imprisoned him, he is not coming out, you are saying that he is free. What do you mean by that?
நீ அவரை சிறைப்பிடித்து அங்கே வைத்திருக்கிறாய், ஆனால் நான் அவரை விடுதலையா அங்கே வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறாய், என்ன அர்த்தம்? So some people decided we want to see what it is. They climbed stairs and went to the top of that castle. ஆகவே இப்பொழுது ஒரு சில ஜனங்கள் நாங்கள் அங்கு போய் என்னதான் நடக்கிறது என்று பார்க்க வேண்டும் என்று சொல்லி அந்த மலை உச்சிக்கு அவர்கள் So நடந்து when they went there, they saw that there was a door and there are no bars to that. That door is open. He can anytime come out of that door. அங்கு அவர்கள் சென்ற உடனே அந்த கேசில்லே அவர்கள் பார்க்கும் பொழுது அதற்கு டோர் இருக்கிறது, கதவு இருக்கிறது, ஆனால் அது பூட்டப்படாத ஒரு கதவு, யார் வேணாலும் உள்ளே செல்லலாம். There are no bars. Anytime he can walk out. அங்கு அடைக்கப்படவே இல்லை, அவர் எந்த நேரத்திலாலும் அவர் வெளியே செல்லலாம். But it is it's not a normal door. Only half size of the door. அது ஒரு சாதாரண ஒரு கதவு அல்ல, ஒரு அறை ஒரு கதவிலே பாதிதான் இருக்கும். But when they looked at Reynold, that man is a very very fat person. அந்த ரெய்னால்ட் என்கிற அந்த மனுஷனை பார்க்கும் பொழுது அவர் மிகவும் குண்டான ஒரு மனுஷன். He cannot come out through that door in any way. எந்த விதத்திலும் அவரால் அந்த கதவு வழியாக வெளியே வரவே முடியாது. But if he fast for few days, maybe 1 week, he can pull down and then he can come out. ஆனால் அவர் ஒரு வாரத்திற்கு எதுவும் சாப்பிடாமல் உபவாசமாய் இருப்பார் என்றால் அவர் தன்னுடைய எடையை குறைத்து அந்த வழியாக அவர் வெளியே வந்து This is where Edmonds is cruel to him. He sends a very good cook and gives him the best food he likes. ஆனால் இங்குதான் எட்மண்ட் மிகவும் மோசமாக நடந்து கொண்டு நன்றாக சமைக்கக்கூடிய ஒரு மனுஷனை அனுப்பி நன்றாக சாப்பிடக்கூடிய பதார்த்தங்களை அவருக்கு He கொடுக்கிறார். eats all his wonderful food he likes every day, but it remains to be fat. அவர் தனக்கு பிடித்தமான எல்லா சுவையான பதார்த்தங்களை உண்டு நன்றாக வாழ்ந்து கொண்டிருந்தார். Just cannot come out through that door. அப்படியாக அந்த கதவின் வழியாக அவரால் வெளியே வரவே முடியாத ஒரு சூழ்நிலை. This is exactly what devil does to us. இதே காரியத்தை தான் சாத்தானும் நமக்கு செய்கிறான். He offers us every day what we like every day in different ways. வெவ்வேறு விதங்களிலே நமக்கு பிடித்தமான காரியங்களை எல்லாம் சாத்தான் நமக்கு தந்து கொண்டே இருக்கிறான். And if we yield to that, we will continue to be slaves. நாம் அவனுக்கு இணங்கி இருப்போம் என்றால் நாம் தொடர்ந்து நாம் அவனுக்கு அடிமைகளாகவே வாழ்ந்து That is why we have to really, this form of teaching I have to yield myself to completely in my life. ஆகவேதான் இப்படிப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நாம் நம்மை முற்றிலுமாய் இணங்கி கொடுக்க I have வேண்டும். to repent daily, நாம் ஒவ்வொரு நாளும் மனம் திரும்ப fill வேண்டும். with the Holy Spirit every day, ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியினால் நிரம்பி இருக்க வேண்டும். follow the leading of the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவருடைய அந்த வழி நடத்துதலுக்கு நாம் முற்றிலுமாய் செவிசாய்க்க வேண்டும். and allow the Holy Spirit to show Jesus to me. பரிசுத்த ஆவியானவரை நமக்கு இயேசு கிறிஸ்துவை காண்பிக்கும்படிக்கு நாம் அனுமதிக்க வேண்டும். Then this transformation take place. பின்பு இந்த மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே Transformation நடக்கும். from slave of sin to slave of righteousness. நீதி பாவத்திற்கு அடிமையாய் இருப்பதிலிருந்து நீதிக்கு அடிமையாய் மாறக்கூடிய அந்த மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில் May God நடக்கும். help us. தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.